ஹாய், வெல்கம் டு நிப்பி குட்டி சேனல். எங்கள் பாப்பா பாய் சொல்கிறாளா? ஹாய் சொல்றியா? ஹாய் சொல்லு. பாயா? ஹாய் இல்லையா? என்ன குளிக்கலைங்க, அதனால இப்படி இருக்காங்க. பெரிய பாப்பாவுக்கு மதியம் லஞ்சுக்கு சாப்பாடு எங்கள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் பருப்பு குழம்பு தான் வைக்கிறோம். பருப்பு குழம்பு, கத்திரிக்காய் பொரியல், அதோட வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க. வீட்டில் அப்பா இங்கே பாருங்க, பாப்பாவை சொல்லா சாமி சாமி எப்படி சாமி கும்பிடுவாங்க? கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. வார தவறாமல் நம்ம சாமி கும்பிட்றப்ப வந்து நின்றுட்டு சாமி நல்லா கும்பிடுவாங்க. எங்கள் பெரிய பாப்பாவை அப்படி தான். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே அதித்தி சொல்லு போகலாம். இதான் எங்கள் வீட்டு சாம்பாருங்க. இப்பயே உப்பு போடுறேன், போட்டால் வெந்து போகுது, வாசம். பருப்பு ஊற்றிட்டு போட மாட்டேன். பருப்பு தண்ணி ஊற்றுவோம்ல, வேக விட்டது சோறு தண்ணி தான். இவனும் அது பருப்பு ஒழுங்காக வைக்க மாட்டாங்க தானே. இது வந்து கத்திரிக்காய்க்கு நான் செஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் மருந்து நல்லா புளியே ஊற்ற மாட்டேன், அப்பப்போ ஊற்றுவேன். ஊற்றியாச்சுங்க. அதுக்குள்ளே எங்கள் அம்மா வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எங்கள் அம்மா பருப்பு ஊற்றிட்டாங்க. ஏதோ ஊற்றுறாங்க, இதை போய் வீடியோ எடுக்காதான். யாரெல்லாம் மாங்காய் போடுவீங்க பருப்பில் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இதே வேலையாக போயிடுச்சு. நீ போடு, என்னையே கேட்குற, நான் சாப்பிட மாட்டேன். மாங்காய் போட்டுருக்கா பருப்பு சாம்பார்? நாங்கள் பருப்பு சாம்பாரில் மாங்காய் போட்டான்னு எங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க. நான் சாப்பிட மாட்டேன். நீங்கள்லாம் சாப்பிடுவீங்களா? பருப்பு குழம்புல சாம்பார், பருப்பு குழம்புல அது மாங்காய் இங்கெல்லாம் போடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன். இவங்க தான் என்னை பெத்த தாய்ங்க. தாயே, தாயே ஒரு ஹாய் சொல்லுங்க தாயே. ஹாய். இவங்க நான் பெத்த தெய்வம். ஏ சாமியே, தீந்துச்சா? இருக்குடா, இருக்கா? ஒரு வேலை பண்ண விட மாட்டாங்க, இப்படியே தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, அப்பளம் போடலன்னா அந்த அப்பளத்தை எடுத்து சாப்பிட்டுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டு. வேர்க்குதுல, அங்க போய் உக்காரலாம்ல. உக்கார மாட்டியா? சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க எப்பயுமே. சரி பாட்டு பாடு, பாட்டு பாடு. பாட மாட்டியா? சரி 1 2 3 சொல்லு. 1 2 2 சொன்னா 3க்கு போயிடுவாங்க. 4 5 5னா 6 7 8 9 10 10 தெரியல, அப்படின்ட்டு இருக்காங்க. அம்மா அப்பளம் பொரிக்கிறாங்க. யாருக்கு அப்பளம்? எனக்கு. எனக்கு வேர்க்குதுங்க உண்மையாலுமே. சமையல் கட்டுல அங்க போ அப்படின்னா போக மாட்டேன்னு என் கூடயே இப்படியே சுத்திட்டு இருக்கு. இல்லைன்னா இப்படியே தான் தூக்கிட்டு இருக்கணும். அவங்க அப்பா இருந்தாங்கன்னா அவங்க அப்பாட்ட விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா இப்பதான் முடி வெட்ட போறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அது முடிக்க இப்படிதான் இவ்வளவு தூக்கி வச்சுட்டே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கணும். நான் என்ன பொரியல் வேற என்ன செய்யலைங்க, என்ன வேண்டியது செய்வேன். நீங்களாம் முழுசா போடுவீங்க, நாங்க சின்னதா கட் பண்ணி தாங்க அப்பளமே பொரிப்போம். நாங்க இப்படிதான் சின்னதா போட்டாதான் எங்க பாப்பாக்கெல்லாம் பிடிக்கும். நாங்க இப்படிதாங்க அப்பளம் சின்னதா போடுவோம். யாராலும் இப்படி அப்பளம் சின்னதா போடுவீங்க?
ஐயா துட்டு விளக்குல பால் டப்பா வச்சுக்கிறது போடலாம் பால் சமையல் கட்டுக்கும் ஒரு ஃபேன் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் தோணுதுங்க. யாராருக்கெல்லாம் இப்படி தோணியிருக்கு. உண்மையில ரொம்ப வேர்க்குது. இங்க பாருங்களே, தெரியுதா? வேர்வையிலேயே மீசை வளருது. எப்படி இருக்கு உண்மையாலுமே. அப்பா, சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் போடணுமோ? நான் செய்கிற வேலையே அது ஒன்று தாங்க வீட்டில். உண்மையாலுமே அதுக்கே ஆள் போட்டு அப்புறம் நான் என்ன செய்யறது? ஏற்கனவே உடம்பு ஒன்றும் செய்யாமல் உடம்பு போட்டுகிட்டே இருக்குது. இப்போ தான் ஒரு வழியாக நியூட்ரிஷன் எடுத்துக்கணுன்ட்டு எடுத்து உடம்பை குறைக்கணும். ஒரு 2 days குடிச்சிருக்கேன். பார்ப்போம் ரிசல்ட்டு, உடம்பு குறைக்கிறேனா இல்லையான்ட்டு. எனக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. இது தண்ணி நல்லா கொதிக்குது. பாப்பாவோட இதெல்லாம் போட்டு, எப்பயுமே பால் டப்பாலாம் சுடு தண்ணியில் போட்டு தாங்க எடுக்கணும். நான் எப்பயும் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள்